ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் மட்டன் நெஞ்செலும்பு சூப் பண்ண போகிறேன். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு சூப்புங்க இது. மட்டன் நெஞ்செலும்பு வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சின்ன தக்காளி, கொஞ்சம் இஞ்சி துண்டு, கொஞ்சம் பூண்டு துண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், இல்லைனா ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இந்த மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதை மசாலா எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ இந்த குக்கரில் எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்க போகிறேன். எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் போதும், ரொம்ப எண்ணெய் வேணாம், ஏன்னா அந்த மட்டன் வந்து நிறைய எண்ணெய் விடும். இப்போ அந்த எலும்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த சூப்பு. இப்போ இதை எடுத்து வச்சுருக்கிற அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நான் இதில் வதக்கிடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது இந்த சூப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டுடலாம். இப்போ நல்லா விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த சூப் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், அந்த சூப் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். இந்த நெஞ்செலும்பு சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.